ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ் ஐட்டம் தாங்க. இப்போ வெளியில் போகிறோம் வரோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா டக்குன்னு இது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. பேபி பொட்டேட்டோ தான் பண்ணியிருக்கேன். அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். எடுத்து தோலெல்லாம் உரித்து நீங்கள் கட் கூட பண்ண வேண்டாம், அப்படியே முழுசாக கூட போட்டு வரலாம், சூப்பராக இருக்கும். சில கிழங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருந்ததுனால நான் சும்மா 1 2 கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டுட்டேங்க. அதில் வந்து மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், அப்புறம் உப்பு, சால்ட் சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் கரைய மாட்டேங்குது. அதனால் சால்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா 3த்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பூண்டு ஒரு 2 பல், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ ஃப்ளேவர் அது மாதிரி. நான் ஒரு சின்ன துண்டாக இருந்ததுனால 3 பல் போட்டிருக்கேன் பூண்டு. தட்டிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு அந்த பவுலில் பார்த்திங்கன்னா சம்டைம் மிளகாத்தூள் கொஞ்சம் விட்டிருக்கோம். லேசாக ஒரு 2 கரண்டி 2 ஸ்பூன் அந்த மாதிரி வர மாதிரி தண்ணி கலந்துட்டு இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா தண்ணி ட்ரை ஆகிட்டு அந்த கிழங்கு வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடும். பார்த்திங்கன்னா நல்லா பரட்டி பரட்டி விடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், ரசம் சாதம், இது கூட எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்து கூடலாம் சூப்பராக இருக்குங்க. நம்ம வெளியில் போயிட்டு வந்து டயர்டாக இருக்க டைமில் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னுடைய சேனலில் குக்கிங் வீடியோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.